காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நேரம். மாநில கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியளவும் ஈகோ தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆதவர்ஜன போன மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களும் வேற கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் இந்த தோல்வியிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தேர்தலை சந்தித்திருக்க வேண்டும். வெறும் ஈகோ பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் தனித்து நின்று வாக்குகளை சிதறடித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் பாஜகவினுடைய தில்லுமுள்ளு அரசியலை முறியடிக்க முடியும். வழக்கத்திற்கு மாறாக டெல்லியில் பாஜகவினர் வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், பொருள் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே வெகுவாக சமூக ஊடகத்தலங்களில் பரவி இருக்கிறது. எப்படியாவது தலைநகர் டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜகவினுடைய திட்டமாக இருந்தது. இன்றைக்கு அதை அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். இது கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த தோல்வி என்பதை விட இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமை இன்மைக்கு கிடைத்திருக்கிற ஒரு தோல்வி. ஆகவே இதை ஒரு படிப்பினையாக இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சரி, சட்டமன்ற எலெக்ஷன் சரி, ரெண்டுலையுமே காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த இதில் காங்கிரஸ் ஒரு இடம் கூட வரல. ஏற்கனவே ஷீலா தீக்ஷித் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி காங்கிரஸ். இன்றைக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னை முழுமையாக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நேரம் இது என்று நான் மறுபடியும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன். தேசிய கட்சி என்கிற அடிப்படையில் மாநில கட்சிகளை அரவணைத்து செல்வதில் காங்கிரஸ் கட்சிக்கு துளியளவும் ஈகோ தேவையில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மாநில கட்சிகளோடு இணக்கமாக இருந்து பாரதிய ஜனதாவின் சனாதன பாசிசத்தை முறியடிப்பதில் குறியாக இருக்க வேண்டும். இதை நாட்டு மக்கள் காங்கிரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரைக்குடியில் உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் பெண் இசையை வந்து தாக்கியிருக்கிறாரு. அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டு விட்டது. இந்தியா கூட்டணி வளவளத்து போனது மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியானது வளவளத்து போன பாரதிய ஜனதாவில் வந்து தமிழிசை அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அவருடைய ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்பதை கடந்த காலமே அவருக்கு உணர்த்தி இருக்கிறது, எதிர்காலமும் உணர்த்தும். ஆதவர்ஜன போன மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களும் வேற கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய யூகம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியா கூட்டணி உருவாவதற்கு நாங்களும் எங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தியிருக்கிறோம். அதேபோல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில்
எங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. எனவே இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில்தான் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோமே தவிர எந்த ஊசலாட்டமும் எங்களிடத்தில் இல்லை. சிஎம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில வந்து ஈகோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் வந்து இடதுசாரிகளுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கொள்கைகள் வந்துகிட்டே இருக்கு. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இந்த முன்னெடுக்க பிரச்சனைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுவது இயல்பானதுதான். அதை நாம் கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, இந்த கூட்டணியின் தேவை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம். கூட்டணி தேவை என்பதனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசாமல் இருக்க முடியாது. கூட்டணி நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு, அது வேறு. பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசோடு முரண்படுவது என்பது வேறு. இந்த இரண்டையும் முடிச்சு போட தேவையில்லை. இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். நேற்று சிஎம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதியும் கிடையாது கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதான் இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு 100 விழுக்காடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகார், ஆந்திர பிரதேஷ் ஆகிய 2 மாநிலங்களை மட்டுமே மையமாக வைத்து போன நிதிநிலை அறிக்கையும் இந்த நிதிநிலை அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியை தக்க வைப்பதில் கூட்டணிக்கு துணையாக இருக்கிற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகிய தலைவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறது பாஜக அரசு. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பாஜக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது, திட்டமிட்டு அலட்சியப்படுத்துகிறது, புறக்கணிக்கிறது. அதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.